அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தைகளே, இந்த பதிவில் அன்பு குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்கார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் கொண்ட அன்பின் மிகுதியால் தான். அன்பு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது செயலின் வடிவமாக விளங்குகின்றது. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எல்லா விதங்கள்லையும் உதவி செய்து வராங்க. நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மை சிறப்பாக வழிநடத்துறாங்க. அன்னை தெரசா அவர்கள் எண்ணற்ற ஏழை குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு சேவை செய்து இருக்கிறாங்க. கரிகார் சோழன் தன்னுடைய மக்களுக்காக கல்லணையை கட்டி எழுப்பி இருக்கின்றார். காமராஜர் ஐயா அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம், எண்ணற்ற கல்வி கூடங்களை திறந்து வச்சிருக்காங்க. இந்த செயல்கள் எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு தான். அமெரிக்காவில் 1989 ஒரு பெரிய தேசிய பூங்காவில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த தேசிய பூங்காவானது முற்றிலும் அழிந்து விட்டது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த வன அலுவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த சேதத்தை மதிப்பீடு செய்வதற்காக வராங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எரிஞ்சு போன மரத்தை தூக்கும் போது அதுக்கு அடியில் ஒரு கோழியானது அப்படியே எரிஞ்ச நிலையில் அப்படியே இருக்குது. அது அப்படி கையில் தட்டும் போதே அப்படியே உதிருது. உடனே ஒரு குச்சி எடுத்து அப்படி தட்டுறாங்க. என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தட்டிட்டு இருக்கும்போது அந்த கோழியினுடைய அந்த வயிற்றுக்கு அடியிலேருந்து 3 குஞ்சுகள் உயிரோடு வெளியே வருது. இதை பார்த்த அந்த அலுவலர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த கோழி நினைச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், ரெக்கைகளால வெப்பத்தை தாங்க முடியாம பறந்து போயிருக்கலாம். ஆனா அது ஆடாம அசையாம தன்னுடைய குஞ்சுகளினுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்துள்ளது. அந்த கோழியினுடைய அன்பை குறித்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நாளிதழ்களையும் தலைப்பு செய்தியாக வந்துச்சாமா. அன்பு குழந்தைகளே, மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல அனைத்து ஜீவ ராசிகளுமே அன்பு செய்யுது. அன்பு என்ற ஒரு பண்பு இருக்கிறதுனால தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடவுள் மனிதர்களை படைச்சிருக்காரு அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் அன்பு செய்யதான். நாம கடவுளிடம் செலுத்தக்கூடிய அன்பு பக்தின்னு சொல்றாங்க. பெற்றோர்களிடம் நாம் செலுத்தக்கூடிய அன்பு பாசம். ஆசிரியர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு மரியாதை. ஏழைகள் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு இரக்கம். இல்லாதவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு கருணை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் நாம் செலுத்தக்கூடிய அன்பு ஜீவ காருண்யம். அன்பு குழந்தைகளே, இந்த உலகத்துல ஜாதி, மதம், இனம் என்ற எந்த விதமான பாகுபாடும் இன்றி அனைத்து உயிரினங்களையும் நாம் அன்பு செய்வோம், அன்பால் இணைவோம், அன்பான ஒரு உலகத்தை கட்டி எழுப்புவோம். உங்களுக்கு எல்லாமே ஒரு அன்பின் நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். நன்றி, மகிழ்ச்சி.